पूर्णं पुरुषेण धर्मं कर्माण प्रजानेन संन्यासयोगाभ्ययशुद्धसत्त्वाः ये ब्रह्मलोके तु परान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे तक्रं विभावं परमे महोदय पुण्डरीकं जय जय शंकर मनुष्याणां सहस्रेषु कश्चित् यतति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन् मां वेत्ति तत्त्वतः அந்த முயற்சி பண்ற 1000 பேருக்கு அதுல யாருக்கோ ஒருத்தருக்கு தான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பிரயத்தனத்தை விடக்கூடாது. 1000 பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு சங்கல்பம் ஏற்பட்டது. இந்த சங்கல்பம் ஏற்பட்ட 1000 பேருக்கு ஒருத்தருக்கு ஞானத்திற்கு சிந்திக்கிறது இருந்தாலும் அந்த ஞானங்கிறது கட்டாயம் அடையப்பட வேண்டியது. அதனால எல்லாருக்கும் நல்லது ஞானம் கிடைச்சாலும் அதனால்தான் ஞானிகளா இருக்கிறவா நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி ஜனகர மகாராஜா இருந்தார். அவர் ஞானி சம்சாரி, அதே சமயத்துல அவர் ஞானி விவேகம் உடையவர். ஞானினா ஆச்சரித்தும் சக்கியம் சமயமே ராஜ்யாதி லௌகிகம். ராஜ்யம் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பட்சபாதம் இல்லாமல் வேஷம் இல்லாமல் அதே சமயத்துல நல்ல காரியத்துல செய்ய வேண்டியதுல கஞ்சத்தனம் இல்லாமல் நல்ல காரியத்துக்கெல்லாம் செய்யணும்னா ஞானம் விவேகம்ன்றது வேணும். ஞானம் தான் பிரதானம். ஞானாதேவது கைவல்யம் அப்படின்னு சொல்லி ஞானம் பிரதானம்னு சொல்லி அந்த ஞானத்திற்கு உறுதுணையாக படிகளாக ஒரு மலை ஏறணும்னா படிகளுக்கு